ஹே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் எலக்ட்ரானிக் எஃபெக்ட்டில் இந்த வீடியோவில் நம்ம என்ன மெயினாக பார்க்க போகுது எதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் தான். நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு 5 கீ பாயிண்ட்ஸ் என்ன நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் அரைசஸ் டியூ டு எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ். அஃப்கோர்ஸ் கார்பனுக்கும் அட்டாக்கிங் ஸ்பீஷஸ்க்கும் நடுவில் உள்ள எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ்னால இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து ரைஸ் ஆகுது. இட் இஸ் பெர்மனன்ட் எஃபெக்ட். ஸோ பெர்மனன்ட் எஃபெக்ட் அண்டு டெம்பரரி எஃபெக்ட்னு 2 டைப்ஸ் ஆஃப் எஃபெக்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது வந்து பர்மனெண்ட் எஃபெக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டியூ டு பார்ஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் electron charges. Partial displacement of electron, partial charges are created. Okay, so இந்த X species பார்த்தீங்களா, ஸோ இந்த X species வந்து இன்கேஸ் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கார்பனோட அதிகமாக இருக்கும் போது என்ன பண்ணோன்னா கார்பன் கிட்ட கூட எலக்ட்ரான் க்ளவுடை டுவர்ட்ஸ் இட்செல்ஃப் வந்து அது புல் பண்ணிக்கும். ஸோ அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கார்பனு மேலே பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும் அந்த எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் மேலே பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜுமே வந்து கிரியேட் ஆகும். லைக் அதுமாரி அது புல் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுனால அதுமாரி கிரியேட் ஆகிக்குது. ஸோ அது மெயினாக ஃபார்ம் பண்ணுற அந்த பாண்ட் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா பாண்ட். பிகாஸ் இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் சொல்லக்கூடியது சிக்மா எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட்னால மட்டும்தான் கிரியேட் ஆகும். ஸோ இது அந்த பை பாண்டுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது. ஓகேங்களா? தென் லாஸ்ட் ஃபைனல் பர்மனெண்ட் எஃபெக்ட். ஸோ பர்மனெண்ட் எஃபெக்ட் அலாங் வித் பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் பர்மனெண்ட், தென் மீசோமெரிக், அதுக்கப்புறம் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அண்ட் ரெசோனன்ஸ், இது எல்லாமே வந்து பர்மனெண்ட் எஃபெக்ட் ஆகும். எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் வந்து டெம்பரரி எஃபெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு எஃபெக்ட்டும் நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட்க்கு 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ளஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட், அதாவது மைனஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ ப்ளஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா இந்த எக்ஸ் குரூப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மேலே பாருங்கள், இந்த எக்ஸ் குரூப் வந்து இன்கேஸ் வந்து ஒரு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பாக இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு ப்ளஸ் ஐ எஃபெக்டாக கன்சிடர் பண்ணுறோம். இன்கேஸ் அந்த எக்ஸ் ஸ்பீஷஸ் வந்து மைனஸ் அந்த எக்ஸ் ஸ்பீஷஸ் வந்து ஒரு எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்பாக இருந்ததுன்னா அது மைனஸ் ஐ எஃபெக்ட். என்ன ஒரு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இப்போ ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷஸாக இருக்குது, அதுக்கு வந்து எலக்ட்ரான் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற ஸ்பீஷஸ் வந்து என்ன பண்ணோன்னா அது கிட்ட இருக்க எலக்ட்ரான் தேவைப்படுற ஆட்டம்க்கு அது வந்து கொடுக்கும், ரிலீஸ் பண்ணும், டொனேட் பண்ணும். ஸோ அப்படி பண்ணக்கூடிய ஸ்பீஷஸை வந்து நம்ம எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் ஸ்பீஷஸ் ஆகும். எலக்ட்ரான் வித்ராயிங்னா வந்து இப்போ ஸ்பீஷஸ்க்கு வந்து எலக்ட்ரான் வந்து லேக்கிங்காக இருக்குது. ஐ மீன் ஒரு எலக்ட்ரானோ 2 எலக்ட்ரானோ அதுக்கு வந்து கம்மியாக இருக்குது ஆக்டேட்டர் கான்ஃபிகரேஷனை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணோன்னா அதோட அட்ஜசன்ட்ல நெய்பர் ஆட்டம் கிட்டேருந்து அந்த எலக்ட்ரான்ஸை வந்து தன் பக்கம் புல் பண்ணும். ஸோ அப்படி பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ப்ளஸ் ஐ எஃபெக்ட்டுக்கு வந்து மெயின் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்கைல் குரூப்ஸ். தென் மைனஸ் ஐ எஃபெக்ட்டுக்கு மெயின் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் சச் அஸ் NOF. பிகாஸ் என்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷனில் இருக்கக்கூடியது, ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷஸ். தென் ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து 2 எலக்ட்ரான் அதை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஆக்டேட் கான்ஃபிகரேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் அது வந்து ரிசீவ் பண்ணி லைக் -1 தானே அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஸோ அந்த ஒரு எலக்ட்ரான் அதை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அதோட ஆக்டேட் வந்து ஃபில் பண்ணும். ஸோ இதுங்க 3 எலக்ட்ரான்ஸுமே எலக்ட்ரான் வித்ராயிங்காக இருக்குது. அதுமாரி அல்கைல் குரூப்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்ஸாக வந்து இருக்குது. ஸோ இதை தவிர மெயினாக ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்குது. இன்கேஸ் நம்ம புக்லேயோ இல்லை இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸும் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் அந்த ஆர்டர் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, நான் வந்து ஒரு சிம்பிள் வேல வந்து அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் வே வந்து அந்த ஆர்டர் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு போல் இந்த வேல படிக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ மீன் ஈஸியாக ரிமெம்பரும் நம்மளால் பண்ண முடியுது. பிகாஸ் நான் இந்த மெத்தடில் தான் படித்தேன். என்னால் இன்ன வரைக்கும் இது ஞாபகம் வச்சுக்கிறது ரீசன் வந்து இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட்ஸ்க்கு அந்த என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்கைல் குரூப்ஸ் ஆர் ஜென்ரலி ப்ளஸ் ஐ குரூப்ஸ். இங்கே ஆர் மீன்ஸ் ஆல்கைல் குரூப், ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீசஸ், ப்ளஸ் ஐ குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் ஐ எஃபெக்ட்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மூணு எக்ஸாம்பிள்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் தான் இருக்குது. பட் 3 எக்ஸாம்பிள்ஸ்க்கு என்ன வேரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச்சிங் வேரி ஆகுது. ஸோ இங்கே இந்த இடத்துல என்ன பாயிண்ட் போட்டிருக்கோம் பாருங்கள், மோர் பிரான்ச்சஸ் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீசஸ். ஸோ டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். இன்கேஸ் உங்களுக்கு பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ப்ளஸ் ஐ எஃபெக்ட்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்டர் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து ஹைட்ரோஜனோட ஐசோடோப்ஸான ட்ரைட்ரியம், டியூட்ரியம் அண்டு புரோட்டீனியம் இந்த 3 ஸ்பீஷஸ் இருக்கும்போது எதுக்கு ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைட்ரியம் கண்டெய்னிங் கார்பன் இருக்குங்களா, அந்த ஸ்பீஷஸ்க்கு தான் வந்து இருக்கிறதுலே வந்து அதிகமான, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் CT3, லைக் கன்சிடர் CT3 அண்டு CD3.
இந்த 2 ஸ்பீஷஸ் இருக்குது. இந்த 2 ஸ்பீஷஸ்க்கு எதுக்கு வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பீஷஸ்க்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் அங்கே மீன் பண்ணுது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக இன்னொரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ண வேண்டியது இதுதான். ஸோ ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு. ஸோ வென் தேர் இஸ் அ நெகட்டிவ் சார்ஜ் புட் இட் ஹேஸ் -i ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் லைக் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ் வந்து உங்களுக்கு வந்து -i வந்து ஷோ பண்ணும். மேபி ஓகே நம்ம அடுத்து பார்ப்போம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ் வந்து -i ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பாயிண்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆட்டமாக இருக்கட்டும் அதுக்கு அவ்வளோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டமாக இருக்கட்டும் இல்லை எனி ஆட்டம் விச் கண்டெய்ன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நைட்ரோஜன் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் பட் அது கண்டெயின் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்தமாரி நெகட்டிவ் சார்ஜ் கண்டெய்னிங் ஸ்பீஷஸ் எதுவாக இருந்தாலுமே அது வந்து ஒரு +i எஃபெக்ட் மட்டும் தான் வந்து ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ரெமெம்பர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பர்டிகுலர் திங்கை நம்ம ரெமெம்பர் பண்ணிட்டாலே போதும், நிறைய ஏகப்பட்ட கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் கண்டெய்னிங் எனி ஸ்பீஷஸ் விச் இஸ் ஷோஸ் +i எஃபெக்ட், அவ்வளோதான். தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இருக்குது. இதை நான் ஃபைனலாக வந்து நான் அகைன் வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ஓகே கைஸ், லெட்ஸ் see about -i எஃபெக்ட். ஓகே, -i எஃபெக்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் ஸ்டேட் டிபெண்ட் பண்ணுது. லைக் இப்போ sp3 sp2 sp விச் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக sp இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ் தான் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதுமாரி தான். ஸோ sp3யோட sp2 அண்ட் sp. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து -i எஃபெக்டோட ஆர்டருமே வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதன்படி பார்க்கும்போது sp தான் இருக்கிறதுலே அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கக்கூடியது ஹைப்ரிடைசேஷன் ஸ்டேட்டில். ஸோ அதுக்கு தான் வந்து -i வந்து இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். அதன்படி அது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். லைக் சேம் ஸ்பீஷஸ் தான், C டபுள் பாண்ட் C இருக்குது, C சிங்கிள் பாண்ட் C இருக்குது, அப்புறம் C டபுள் பாண்ட் C இருக்குது. இந்த 2 C பார்த்திங்கன்னா sp3 கார்பன், அதுக்கப்புறம் இந்த 2 C பார்த்திங்கன்னா sp2 கார்பன். ஸோ பார்க்கும்போது சிங்கிள் பாண்ட் இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ் வந்து +i எஃபெக்டாக இங்கே ஆக்ட் ஆகுது. இங்கே அதே டபுள் பாண்ட் இருக்கனால எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் இங்கே வந்து -i எஃபெக்டாக வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. அதே பாயிண்ட் தான் இங்கே C டபுள் பாண்ட் C உங்களுக்கு sp2 வரும், C ட்ரிபிள் பாண்ட் C sp வரும். வி ஆல்ரெடி நோ தட் அந்த ஆர்டர் sp இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் கம்பேரிட்டிவ்லி இது. ஸோ அப்போ எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருக்க ஸ்பீஷஸ் வந்து -i ஆகும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கிறது அது வந்து +i ஆகும் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் +i எஃபெக்டில் நம்ம வந்து பார்த்தோம்ல. ஸோ மைனஸ் சார்ஜ் கண்டெய்னிங் ஸ்பீஷஸ் எல்லாமே +i வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அது அப்படி இங்கே வைஸ் வர்ஸா ஆகிடும். ப்ளஸ் சார்ஜ் கண்டெய்னிங் எனி ஸ்பீஷஸ் கண்டெய்னிங் ப்ளஸ் சார்ஜ் அது வந்து ஆக்ட் ஆஸ் எ -i எஃபெக்ட். அட் ஷோஸ் -i எஃபெக்ட். ஓகேங்களா? அதுக்கு ஒரு சின்ன ஆர்டர் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது சார்ஜ் இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ் விச் இஸ் ஷோஸ் மோர் -i எஃபெக்ட் தென் சார்ஜ் இல்லாத ஸ்பீஷஸ். ப்ளஸ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ் வந்து அதிகமான -i எஃபெக்ட் ஷோ பண்ணும் கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா எந்த சார்ஜுமே இல்லாத ஸ்பீஷஸ். இந்த மைனஸ் சார்ஜ் கண்டெய்னிங் இந்த ஸ்பீஷஸ் இருக்குங்க, இது வந்து மோர் எஃபெக்ட் +i எஃபெக்ட் வந்து ஷோ பண்ணும் தென் இந்த மைனஸ் சார்ஜ் இல்லாத ஸ்பீஷஸோட. ஓகேங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். தென் அதுக்காவது பர்சன்டேஜ் ஆஃப் S கேரக்டர் இன்க்ரீசஸ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சேம் தான். ஸோ இந்த இடத்துல கம்பேரிட்டிவ்லி நைட்ரோஜன் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் நைட்ரோஜன் கம்பேர் பண்ணும்போது நைட்ரோஜனுக்கு அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும். அட் தி சேம் டைம் இந்த இடத்துல நைட்ரோஜன் வந்து sp3 நைட்ரோஜன். அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே இருக்க நைட்ரோஜன் டபுள் பாண்டுக்குனாலே sp2, இங்கே ட்ரிபிள் பாண்டுக்குனாலே sp. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து S கேரக்டர் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து 3, 2, 1 தான் வந்து இங்கே ஸ்பெசிஃபிக் ஆர்டர் வரும். ஸோ அடுத்த பாயிண்ட் போயிடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் இன்க்ரீசஸ், -i எஃபெக்ட் வந்து இன்க்ரீசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஃப்ளூரின் இருக்குது, இங்கே 2 ஃப்ளூரின் இருக்குது, இங்கே 3 ஃப்ளூரின் இருக்குது. அப்போ கண்டிப்பாக C தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஷோ பண்ணும். தென் B, அதுக்கப்புறம் வந்து A. தென் அதுக்கு வந்து மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டர் வந்து இது. ஸோ இதுக்கு எக்ஸாக்டாக எந்த ஒரு ரீசனும் கிடையாது. பட் இதுக்கு நான் மெயினாக எந்த ஒரு ரீசனும் எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே வேணாம். இந்த ஆர்டரை வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிறைய AATS ஆலன் மேஜர்லாம் அடிக்கடிக்கு ஒரு கேட்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கொஷின் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டர். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆர்டர். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்சின் ரிங் ஆல்சோ ஷோஸ் -i எஃபெக்ட். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக்
-CN தென் FCLBRIOH. ஓகேங்களா? ஸோ இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு ரீசனும் தேவையில்ல, ஜஸ்ட் ரெமெம்பர் திஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்கேஸ் ப்ரோ உங்களுக்கு இந்த COH CN CHO இதெல்லாம் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு பாயிண்ட் நம்ம என்ன வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் கண்டெய்ன்ஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ். இன்கேஸ் ஒரு கார்பன் கூட டேரெக்டாக வந்து ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமான ஆக்சிஜனாக இருக்கட்டும், நைட்ரோஜனாக இருக்கட்டும், ஃப்ளூரினாக இருக்கட்டும், குளோரின், புரோமின் எதுவாக இருந்தாலும் கார்பன் கூட டேரெக்டாக அது ஒரு காம்பவுண்ட் அட்டாச் ஆகிருக்குது, ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், அந்தமாரி ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் குரூப் என்ன ஷோ பண்ணும் பார்த்தீங்கன்னா -I எஃபெக்ட் தான் வந்து ஷோ பண்ணும். ஸோ இதுதான் வந்து கடைசி பாயிண்ட். ஸோ பேசிக்கலாக வந்து இத்தனை பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கினாலே போதும். -I எஃபெக்ட். ஸோ மெயினாக இம்பார்ட்டன்ட் வந்து -I எஃபெக்ட் தான். மோஸ்ட் கொஷின்ஸ் வந்து -I எஃபெக்ட் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க, கஷ்டமான கொஷின்ஸ்லாம். ஸோ கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் -I எஃபெக்ட்டுக்கு ரெமெம்பர் பண்ணி படிச்சிங்கனாலே போதும். 95% கொஷின்ஸ்க்கு மேலே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதை தவிர வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ நைட்ரோஜன், வி நோ தட் கார்பன் நைட்ரோஜன் கம்பேர் பண்ணும்போது நைட்ரோஜனுக்கு தான் வந்து அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கும். பட் அதிலே செப்பரேட்டாக நம்ம sp2 நைட்ரோஜன் இருக்கும், sp3 nitrogen இருக்கும், அப்புறம் sp நைட்ரோஜன் இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்பெசிஃபிக் ஆர்டர் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இருக்கிறதுலே வந்து sp நைட்ரோஜனுக்கு தான் அதிகமான -I எஃபெக்ட் இருக்கும். தென் அதுக்கப்புறம் sp கார்பன், அதுக்கப்புறம் sp2 நைட்ரோஜன், sp3 நைட்ரோஜன், sp2 கார்பன், அடுத்தது லாஸ்ட்டாக வந்து sp3 கார்பன். ஸோ sp3 கார்பன் ஃபைனலி ஷோஸ் வந்து +I எஃபெக்ட் வந்து ஷோ பண்ணும். இந்த sp நைட்ரோஜன் வந்து -I எஃபெக்ட் வந்து ஷோ பண்ணும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே விஷயம் தான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து அதோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசிடிக் ஸ்ட்ரென்த், பேசிக் ஸ்ட்ரென்த்லாம் நம்ம கண்டுபிடிப்போம் நெக்ஸ்ட்டு. ஸோ அது எல்லாத்துக்குமே ட்ரிக்ஸ் நிறைய வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன் அந்த அப்ளிகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. தென் வந்து அது தவிர வந்து கார்பன் ரெடிக்கல், கார்போகேட்யான், கார்பேனியான் இதோட ஸ்டெபிலிட்டிக்கெலாம் வந்து இந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். தென் ஃபைனலாக வந்து டைபோல் மூமெண்ட், எதுக்கு டைபோல் மூமெண்ட் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது, ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்குலாம் இந்த எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக சம்மரி, என்னோடய ஸ்பெசிஃபிக் நோட்ஸில் நான் மெயினாக எழுதியிருக்காது. ஸோ இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக என்னோடய எக்ஸாம்ஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன்னா 95% மேலே எல்லா கொஷின்ஸுமே நான் அட்டன் பண்ணுவேன். அதுக்கு மேலே ஒரு சில கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணணுன்னா அதுக்கு இன்னும் நிறைய நாலேஜ் வந்து தேவை. அதை நம்ம வந்து பை ப்ராக்டிஸ் மோர் கொஷின்ஸ் நம்ம அந்த நாலேஜை வந்து நம்ம கெயின் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்தமாரி ஃபஸ்ட்டு வீடியோ இதுமாரி பண்ணுறேன். ஒரு சில நிறைய இடத்துல வந்து வளரிப்பேன். ஸோ இன்கேஸ் எனி டவுட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, இல்லைனா பர்சனலாக வந்து டெலகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே அந்த ஸ்பெசிஃபிக்கான டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.